Praise the Lord. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? How many of you glad in the house of God? Amen. Hallelujah. சந்தோஷமா இல்லைன்னா தயவுசெய்து சந்தோஷமா ஆயிடுங்க இன்னைக்கு. Amen. Hallelujah. Let us turn to the word of God in this morning time. இந்த காலவேளை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்ளுவோம் வசனத்தை. அதுக்கு முன்பாக இந்த நாளில் புதிதாய் வந்திருப்பவர்கள் தயவுசெய்து எழுந்து நின்றால் உங்களை வரவேற்க வாஞ்சியாக இருக்கிறோம். நம்ம மத்தியில் பிரதர் ஜோயல் அவங்க ஃபேமிலி வந்திருக்காங்க. நம்ம கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கலாம். பிரதர் ஜோயல் அவங்க 3 பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. வெல்கம் யூ பிரதர், சிஸ்டர், சில்ட்ரன், ஜெரமி and Joanne and Blessy. We welcome you sister in the name of the Lord. Please be seated. Yes brother. உங்க பேரு? Matthew from வெல்லூர். அவருக்கும் ஒரு கரங்களை தட்டி நாம் வரவேற்கலாம். Hallelujah. Let us turn to Hebrews chapter 10. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 35 39 வசனங்கள் வரைக்கும் நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். Let us turn to Hebrews chapter 10, beginning from verse 35 to 39. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போனாலும் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாக இராமல் ஆத்துமா ஈடேற்ற விசுவாசத்துடன் இருக்கிறோம். ஆமென். நம்ம எல்லா தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம் அந்த காலையில். Let us all pray that God may speak to us through His word. இந்த வேளையில தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலம் நம்மோடு பேச வேண்டுமாய் நாம் ஜெபிக்கலாம் இந்த காலை வேளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாமா? Shall we all pray? எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளை நீர் பேசுகிற தேவனாக இருக்கிறபடினால ஆண்டவரே எங்களோடு ஜீவனுள்ள வார்த்தை கொண்டு நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, because you are a speaking God, would you please, Lord, speak to us in this morning time through your living word of Father. Lord, give us eyes to see, ears to hear, and a heart to understand what the Spirit of God wants to speak to each and every one of us individually, personally, collectively, Lord. இந்த காலை வேளை ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்கவும் பார்க்கவும் உணர்ந்து கொள்ளவும் எங்களுடைய செவிகள், கண்கள், இருதயங்கள் அப்பா திறக்கப்பட வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இந்த நாட்களிலே தேவன் என்ற தலைப்பை குறித்துதான தொடர் செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். We are studying on the series of God, the title God. So today we want to have a break and we'll continue in the coming weeks. இந்த வாரத்தில் நாம் அந்த தலைப்பை நிறுத்திவிட்டு இன்னொரு தலைப்புக்குள்ளாக நாம் செல்லுவோம் இந்த நாளிலே. அல்லேலூயா. The picture that you see, what do you see? இந்த ஒரு படத்தை பார்க்குறீங்க, அதை பார்த்தா என்ன தோணுது? Okay, let us look at the verse that we read in this morning time. வாசித்த அந்த வசனத்துக்கு நேராக நாம் செல்லலாம். So do not throw away your confidence, it will be richly rewarded. You need to persevere so that when you have done the will of God, you will receive what He has promised. For in just a little while, He who is coming will come and will not delay. But my righteous one will live by faith. And I take no pleasure in the one who shrinks back. For we do not belong to those who shrink back and are destroyed, but to those who have faith and are saved. Hallelujah. Hallelujah. This particular epistle was written by a Hebrew to the Hebrews. இந்த குறிப்பிட்ட இந்த நிருபமானது ஒரு எபிரேயர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நிருபம். எபிரேயர் என்றால் யூதர்கள். Hebrews means the Jewish people. The context of the book is many Jewish people believed when the Lord Jesus Christ, when they heard the gospel through the apostles.
இந்த புத்தகத்தினுடைய பின்னிலைமை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கருத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த புஸ்தகத்தை எபிரேயர் ஆகிய பவுல் யூதர்களாக இருந்த விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகிறார். அவங்க யூதராக இருந்தாங்க. இந்த அப்போஸ்தலனுடைய பிரசங்கத்தை கேட்டு அவர்கள் இயேசுவை விசுவாசித்து யூத மார்க்கத்தை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்ற தொடங்கினார்கள். These Jewish people, they believed the gospel of the Lord Jesus Christ when the apostle came and preached them, and they followed the Lord Jesus Christ. But the people who have converted from Judaism to Christianity, they started to have lot of oppression from the Jewish community as well as the Roman Empire. யூத மார்க்கத்தை விட்டு கிறிஸ்துவை பின்பற்ற தொடங்கின அந்த கிறிஸ்துவர்களுக்கு இந்த யூதர்களாலும் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதிகளாலும் நெருக்கங்கள் ஏற்பட்டது. So because of that oppression, because of the pressure that they received from every side, these converted Christians, they started to turn back to Judaism. அவர்கள் கொடுத்த அந்த நெருக்கத்தினாலே, அவர்கள் கொடுத்த அந்த வருத்தத்தினாலே கிறிஸ்துவை பின்பற்ற தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த விசுவாசிகள் மறுபடியுமாக யூத மார்க்கத்துக்கு பட்சமாய் திரும்பி விட்டார்கள். அல்லேலூயா. இதுதான் இந்த புஸ்தகம். திரும்பிவிட்ட அந்த யூதர்களை மறுபடியுமாக விசுவாசத்துக்கு அழைக்கிற கூக்குரல் தான் இந்த எபிரேய புஸ்தகம். The book of Epistle is the echo or the message that is calling back those believers who gone back to the old ways of life. That is about the Jews. But the message is different today. Hallelujah for us. அது யூதர்களுக்கு. ஆனால் இந்த நாளிலே நாம் கேட்க போகிற செய்தி நமக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. The sermon title today is backsliding. இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு பின்னடைவு. பின்னடைவு. தமிழ்ல ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு. பின்னடைவுனா என்ன? திருந்திய திருத்தம் கெட்டு விழுந்து போகிறவர்கள். ரொம்ப அழகா இருக்கு தமிழ்ல. திருந்திய திருத்தம் கெட்டு மறுபடியுமாக விழுந்து போகிறவர்கள். That means they have changed, again they fell back from what they have changed. Amen. So backsliding is one of the reality that all the Christians face in their lives. இந்த பின்மாற்றம் என்பது, பின்னடைவு என்பது விசுவாசிகளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில சந்திக்க கூடிய ஒரு காரியமாக அநேகருடைய வாழ்க்கையில நிஜமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த மனிதரானவர் கிறிஸ்துவை பின்பற்ற, சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்ற அவர் ஒரு காலத்தில் ஊக்கமாக ஆர்வமாக இருந்தார். ஆனால் இப்பொழுது அவர் சிலுவையை விட்டு தூர போகிறத ஒரு படத்தில் நாம் பார்க்கிறோம். We see a picture, a man walking away from the cross. அப்போ இந்த பின்னடைவு, இந்த பின்மாற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். What is called backsliding? பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து கேளுங்க. வாட் இஸ் பேக்ஸ்லைடிங்? பின்னடைவுனா என்னப்பா? கேளுங்க, கேளுங்களேன். பின்னடைவுனா என்ன? வாட் இஸ் கால்டு பேக்ஸ்லைடிங்? கேட்டுட்டீங்களா? Backsliding means turning away from following Jesus and his teachings. பின்னடைவு என்பது இயேசுவையும் அவருடைய போதனைகளையும் பின்பற்றுவதை விட்டு விடுவது. Turning away from following Jesus and his teachings. இயேசுவையும் அவருடைய போதனைகளையும் விட்டுவிட்டு பின்னான வாழ்க்கைக்கு திரும்புவது. Secondly, what is called backsliding means turning away from the commitment and the dedication that you had towards Christ. கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் கொண்டிருந்த வைராக்கியம், அந்த பக்தி, அந்த வெறியை விட்டுவிட்டு மறுபடியும் உங்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்புவது பின்னடைவு. Thirdly, the meaning for turning back is becoming lukewarm in our faith, losing our first love that we had towards the Lord Jesus in the beginning. பின்னடைவினுடைய இன்னொரு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் மாறி விடுவது. கிறிஸ்துவின் மேல் கொண்டிருந்த ஆதி அன்பையை விட்டு விடுவது, மறப்பது பின்னடைவு.
நான்காவது பின்னடைவுக்கு இன்னொரு பேர் என்ன, இன்னொரு அர்த்தம் என்ன? கோயிங் பேக் டு த ஓல்ட் வே ஆஃப் லைஃப். பழைய வாழ்க்கைக்கு நேராக நான் என்னை திருப்பிக் கொள்வது. அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய வாழ்க்கைனா நம்ம நிறைய பேருக்கு தெளிவா தெரியும். When we talk about old life, all of us know very well what I am talking. Amen. அப்ப நான்காவது அர்த்தம் என்ன? பின்னடைவு என்றால் பழைய வாழ்க்கைக்கு நேராக நான் திரும்பி வாழ தொடங்குவது. Backsliding means I'm turning my life back to my old ways, how I used to live. Fifthly, பின்னடைவு என்று சொல்லும் பொழுது ஐந்தாவது, fifthly, yielding oneself to the cravings and deceitfulness and vain imagination of one's own heart. ஐந்தாவது அர்த்தம் இந்த பின்னடைவுக்கு என்னன்னா, சுயத்துக்கும் இச்சைக்கும் மாயைக்கும் இருதயத்தின் கடினத்துக்கும் என நான் விட்டு விடுவது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை பத்தி யாரை பத்தி நான் பேசல, அதுக்கான அர்த்தம் நான் சொல்றேன். I'm not talking about any of you. I'm just telling the meaning of what is backsliding. அல்லேலூயா. அப்ப இந்த பின்மாற்றம் என்பது கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நிஜமான சந்திக்கிற ஒரு இயல்பான ஒரு காரியமாக இருக்கிறது. Backsliding is a reality that a believer face in his life or may not face in his life. எத்தனை பேருக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? How many of you understand what I'm talking about? என்னங்க, ஒருவேளை என்னை பத்தி தான் நான் பேசின்னு இருக்கிறேன்னா? அல்லேலூயா. If you have never backslidden, praise God. Amen. But if you are backslidden, listen to this message. நீங்க ஒருவேளை பின்னடைவே என் வாழ்க்கையில பார்த்தது இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைங்க, நான் நிறைய முறை விழுந்து விழுந்து எழுந்துன்னு இருக்கிறேங்க அப்படின்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. Hebrews chapter 3, 12 and 13. எபிரேயருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 12 13 நாம் வாசிக்கலாம். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். So the book of Hebrews gives exhortation to the people who turned away from Christ constantly. இந்த எபிரேய புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் பின்மாற்றம் அடைந்து போன அந்த விசுவாசிகள் மறுபடியுமாக அவர்கள் அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கைக்கு மீண்டுமாய் வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உந்துகிற உற்சாகப்படுத்துகிற வசனங்களை மறுபடியுமா பேசுறாங்க. அவர் என்ன சொல்றாருங்க? ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத அவிசுவாசம் உள்ள இருதயம் உங்கள் ஒருவருக்கும் இல்லாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. Do not draw away or go away from the living God. Let none of you have an unbelieving heart that makes you to depart from the living God. Hallelujah. The verse 14 says, the deceitfulness of the sin has the power to harden one's heart. 14வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பாவமானது ஒரு மனிதனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிற வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. The sin has the power to harden the heart of the people from responding to God, from becoming insensitive to God. பாவமானது ஒரு மனிதனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி விடுகிறது. என்னமா கடினப்படுத்துகிறதுனா, தேவனையும் தேவனை குறித்த காரியங்களையும் குறித்து அந்த உணர்ச்சி இல்லாம, அதை குறித்த உணர்வு இல்லாதபடிக்கு அவங்களுடைய இருதயத்தை கடினமாக்கிவிடும். அதனால தான் அவங்க 1000 மெசேஜ் கேட்டாலும் அவங்க என்ன பண்ண போறதில்லை, மாறப்போவதில்லை. அவங்களுடைய பிரச்சனை இல்லை, இருதயமானது பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு விட்டது. That's why we can see some people after years of listening to the word of God, they will not change because the deceitfulness of the sin has hardened the heart so much they become insensitive to God and also the things of God. Hallelujah. Hallelujah. So this backsliding doesn't happen immediately. It happens gradually. இந்த பின்மாற்றமானது, இந்த விழுந்து போகிற தன்மையானது,
அது உடனே ஏற்படுவதில்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரவேசிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. The backsliding begins in a believer's life when he neglects fellowship and communion with the Lord in his personal life. Amen. இந்த விழுந்து போனதலானது ஒரு கிறிஸ்துவனுடைய ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையில எங்கு தொடங்குகிறது என்று நாம் பார்ப்போமானால், எப்பொழுது அந்த விசுவாசி தேவனோடு கொண்டிருக்கிற ஐக்கியத்தை, தேவனோடு கொண்டிருக்கிற அந்த அந்யோன்ய உறவை அசட்டை பண்ணுகிறானோ, அப்பொழுதே அவனுக்குள்ளாக இந்த பின்மாற்றமானது தொடங்குகிறது. அல்லேலூயா. When you start neglecting your prayer life, when you start neglecting your Bible reading time, when you start neglecting assembling of the saints of God, your backsliding will begin. ஜபத்தை தள்ளிவிட்டு, வேதத்தை வாசிப்பதை தியானிப்பதை தள்ளிவிட்டு, சபை கூடி வருதலை, விசுவாசிகளோடு கூடி வருகிறதை, ஐக்கியமாகிறதை நம்ம எப்ப தள்ளி விடுகிறோமோ அப்பொழுது நம்முடைய பின்னடைவு தொடருகிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. It doesn't start just like that. It starts gradually. Amen. The more you neglect prayer, the more you neglect your personal devotion time with God, the more you are going to be backslidden. எவ்வளவாக நீங்க ஜெபத்தை தள்ளி விடுகிறீர்கள், எவ்வளவாக நீங்க வேதம் வாசிக்கிறதை தியானிக்கிறதை தள்ளி விடுகிறீர்கள், எவ்வளவாக நீங்க தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை தள்ளி விடுகிறீர்கள், அவ்வளவாக நீங்கள் பின்மாற்றம் அடைய போகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. In this morning time, just realize, just think, when you accepted the Lord Jesus Christ, where you were and now where you are. இந்த காலை வேளையில நல்லா கொஞ்சம் யோசித்து பாருங்க, தியானித்து பாருங்க. இயேசுவை நீங்க ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க, அப்போ எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கிறீங்க? ஹலோ. The Bible says, examine yourself whether you are in faith. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் தானே ஆராய்ந்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. When we accepted the Lord Jesus Christ first time in our life, so much zeal, so much fire, so much joy. ஆண்டவராக இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது, இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த நாள் எப்படி இருந்ததுங்க? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி, வைராகியம். அல்லேலூயா. In that time you'd say anything to him for the Lord you would have done. அந்த காலத்தை நோக்கி பார்த்தால் கர்த்தருக்காக இதை செய்ய என்று சொல்லியிருப்பார்களானால் நீங்க மிக மிஞ்ச காரியங்களை செய்திருப்பீர்கள். ஆமென். So just remember in this morning time where you were and where you are now in this 21st March 2025. நீங்க எங்க இருந்தீங்க? அவரை முதலாவது நேசித்து அவரால் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு அவரே ஆண்டவர் ரட்சகர் என்று சொன்ன பொழுது எப்படி இருந்தீர்கள்? இப்பொழுது இந்த 21 மார்ச் 2025 வருடம் எப்படி இருக்கிறீர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. So when God makes a seed, when God creates a seed, God purposed that the seed will sprout and grow and become fruitful. தேவன் ஒரு விதையை ஏற்படுத்தும் பொழுது, அவர் சிருஷ்டிக்கும் பொழுது எந்த நோக்கத்தோடு ஏற்படுத்துகிறார்? இந்த விதையானது முளைத்து கிளை விட்டு அது வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு கர்த்தர் ஒவ்வொரு விதையும் படைக்கிறார். அதே போல ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தர் ரட்சிக்கும் பொழுது இவன் வளர்ந்து மெய்யான திராட்சை செடியாக கிறிஸ்துவோடு கூட இணைந்து அதிக கனிகளை கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். In the same way, God, when He saved us, when He redeemed us, He had that purpose that we might be united with Christ, who is the true vine, and that we might bear fruit in abundance. Hallelujah. Hallelujah. So every Christian, every believer who calls Jesus as the Lord and Savior, it is God's will and purpose that you should grow and become fruitful. Amen.
நான் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுகிற ஒவ்வொரு நீங்க விசுவாசியா, நீங்க இயேசுதான் என் ரட்சகர்னு சொல்ற விசுவாசிய நீங்க, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும் என்பதே அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கம். ஆமென், அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, இட் இஸ் காட்ஸ் பர்பஸ், சொல்லுங்க, that you should grow and fruitful in Christ. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், இன்னொரு வாட்டி சொல்லுங்க, நீங்கள் வளர்ந்து கிறிஸ்துவுக்குள் அதிக கனிகளை கொடுப்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. See, every one of us have a purpose of God inbuilt within our life. நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. Every one of us have a purpose, a definite purpose of God. நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார், திட்டமான தீர்க்கமான தீர்மானத்தை வைத்திருக்கிறார். No life here is a waste. இங்க இருக்கிற ஒருவரும் சும்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜீவிக்கிற மனிதர் அல்ல. Every one of us have a purpose of God in our life. ஆமென். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஒரு அநாதி தீர்மான திட்டத்தின்படி ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. So it's very important that we need to understand that we are destined, predestined, chosen, redeemed, that we might grow in Christ and become fruitful in Christ for Christ. அதனால் இந்த காலை வேளை நல்லா புரிந்து கொள்ளுங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நான், மீட்கப்பட்டிருக்கிற நான், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுகிற நான், தேவனுடைய தீர்மானம் என் வாழ்க்கையில் இருக்கிறது. என்ன தீர்மானம் அது? நான் அவருக்குள் வளர்ந்து அவருக்குள் செழித்து அதிக கனிகளை கொடுக்கும்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்போ when you begin to neglect your prayer life, when you begin to neglect your reading of your Bible, when you begin to neglect fellowshipping with the saints of God, your backsliding begins. நீங்க எப்போ உங்க ஜெபத்தை தள்ளி விடுகிறீர்களோ, எப்பொழுது நீங்கள் வேதம் வாசிக்கிறதை தள்ளி விடுகிறீர்களோ, எப்போது சபை கூடுதலை விட்டு விடுகிறீர்களோ, அப்பொழுதே உங்களுடைய விடுதலானது தொடங்குகிறது. விடுதலானது தொடங்குகிறது. அல்லேலூயா. From the Bible, we can see many examples how the believers, professed believers who counted faithful, they are also backslidden. நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், வேதமானது சொல்லுகிறது, நமக்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை காண்பிக்கிறது, எப்படி இந்த தீர்க்கமான விசுவாசிகள் தேவனை விட்டு பின்மாற்றம் அடைந்து விட்டார்கள் என்பதை நம்ம வசனத்திலே பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 Timothy chapter 4 verse 10, it talks about the disciples that Paul raised. இந்த 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, பவுல் எழுப்பின சீஷர்களை நாம் பார்க்கிறோம். அந்த சீஷர்களை குறித்து இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார். படிங்கம்மா. Hallelujah. Loving the present world, Demas, Crescens and Titus, they have gone. For Demas, because he loved this world, has deserted me and gone to Thessalonica. Crescens has gone to Galatia and Titus to Dalmatia. Hallelujah. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க தான், ஞானஸ்தானம் பெற்றவங்க தான், பவுலுடைய போதனைகளை பின்பற்றி அநேக தேசங்களில் போய் சுவிசேஷம் சொன்னவங்க தான். ஆனால் அவர்களும் என்ன பண்ணாங்க? உலகத்தின் மேல் ஆசை வைத்து விட்டு, உலக பிரபஞ்சத்தின் மேல் இருந்த ஆசையினால அவங்க என்ன பண்ணிட்டாங்க? விசுவாசத்தை விட்டு மாறி போனார்கள். அல்லேலூயா. You cannot love the world and love the Lord Jesus Christ at the same time. இயேசுவையும் உலகத்தையும் ஒரே நேரத்தில் உங்களால் என்ன பண்ண முடியாதுங்க?
நேசிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். You cannot serve God and mammon at the same time. You're going to despise either one of them. நீங்க என்ன பண்ணுவீங்க? தேவனையோ இல்ல உலகத்தையோ நீங்க என்ன பண்ண போறீங்க? மறுதலிக்க போறீங்க. அப்ப வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் மேல் இருக்கிற ஆசையானது, உலக காரியங்கள் மேல் இருக்கிற ஆசையானது விசுவாசத்தை விட்டு என்னை பிறழி போக செய்யும். The love for the world, the passion for the world will make me to draw away from God. Hallelujah, hallelujah. Today you go home and make a list and write down what you love the most. நீங்க வீட்டுக்கு போய் என்ன பண்ணுங்க, இன்னைக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களை பத்தி நீங்க படிங்க. என்னன்னு படிக்கலாம்? நான் எதை அதிகமாக நேசிக்கிறேன், எதை அதிகமாக நேசிக்கிறேன் ஒரு லிஸ்ட் போடுங்க. அல்லேலூயா. அப்ப லிஸ்ட் போட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும், நீங்க தேவனை நேசிக்கிறீங்களா உலகத்தை நேசிக்கிறீங்களா. When you put that list, you will come to know, you will analyze yourself, what you love the most, God or the things of this world. அப்ப தேவனுக்கும் உலகத்துக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. So we cannot serve God and mammon at the same time. Hallelujah, hallelujah. So in this morning time, let us analyze who is my first love. எனக்கு முதல் அன்பாக நான் நேசிக்கிறவராக யார் இருக்கிறாங்க? ஹலோ, who is your first love? Who is my first love? என்னுடைய முதலாவது அன்பு, முதலாவது நேசம் யாருங்க அப்படின்றத நம்ம முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. Secondly, 1 Kings chapter 11 1-4. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் அது சாலமோன் ராஜாவை குறித்து பேசுகிறது. When you turn to 1 Kings chapter 11, it talks about King Solomon. King Solomon. அந்த சாலமோன் ராஜாவை குறித்து பேசுகிறது. தேவனை 2 முறை தரிசித்தவர், தேவனுடைய ஞானத்தை பெற்றவர், தாவீதினுடைய குமாரன். இவர் என்ன பண்றாருன்னு கொஞ்சம் பாருங்க. He is a man visited by God 2 times. He is a man who received a wisdom that no other man on the earth in that time had received from God. He was a son of David. Look at his life. படிங்க பார்க்கலாம். 1-4. அவர்கள் உங்கள் அடைக்கும் பிரவேசிக்கல் ஆகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தார். அவருக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் மறுமனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகள் இருந்தார்கள். அவருடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. Hallelujah. The word of God says all the ladies that is married from other countries or other religion, they slowly gradually turned the heart of Solomon away from God. சாலமோன் தேவன் விலக்கின, தேவன் செய்யாதே என்று சொன்ன, கலந்திராதே என்று சொன்ன அநேக ஜாதிகளுடைய பெண்களை தன்னுடைய மனைவியாக்கி கொண்டபடினால அவர்கள் கட்டினவர்கள் என்ன பண்ணாங்க? சாலமோனுடைய இருதயத்தை தேவனுக்கு உண்மையாக இல்லாதபடிக்கு வழி விலகி போக செய்தார்கள். All these ladies that Solomon married turned the heart of Solomon away from God. The Bible says Solomon was no more loyal to God. சாலமோன் தேவனுக்கு உண்மை இல்லாம போயிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. Solomon, great man. The scholar says he was the wisest man. And one scholar says that he was the wisest fool. அறிஞர்கள் சொல்லுகிறாங்க அவன் தான் ஞானமுள்ள மனிதன். இன்னொரு ஞானமுள்ளவர் சொன்னாரு அவன் ஞானமுள்ள முட்டாள்.
Hallelujah. The wisdom from God must lead you to life and truth. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற, பரலோகத்திலிருந்து வருகிற அந்த ஞானமானது ஜீவனை நோக்கி, சத்தியத்தை நோக்கி நம்மை நடத்த வேண்டும். That's why the book of Proverbs chapter 3 says, trust in the Lord at all times and acknowledge him in all your ways. And the next verse beautifully says that do not be wise in your own eyes. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு நம்பிக்கையா இருங்க, உங்க வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைத்துக் கொள்ளுங்க. அடுத்த வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய கண்களை நீ ஞானவானா இராதன்னு சொல்லுது. Hallelujah. Hallelujah. At times we become more wise in our own eyes. அநேக நேரங்களிலே நம்முடைய கண்களிலே நம்ம ஞானவான்களாக மாறிவிடுகிறோம். Amen. When you start to be wise in your own eyes, you are not going to trust the Lord anymore. உங்களுடைய சொந்த ஞானத்தின் மேல் நீங்கள் சார்ந்திருக்கும் பொழுது நீங்கள் தேவனை அடுத்து சார்ந்து இருக்க போவது இல்லை. Amen. Is your trust in yourself, in your wisdom, is going to replace the trust that you had in the Lord. உங்கள் ஞானத்தில் மேல் நீங்கள் சார்ந்திருப்பீர்கள், ஆனால் அது தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை தளர்த்து போட்டுவிடும். Hallelujah. Hallelujah. The Bible says he was gradually moved away from the loyalty that he had towards God. அவன் தேவன் மேல் வைத்திருந்த அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த பக்தியிலிருந்து இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வழி விலக செய்தார்கள். Hallelujah. Hallelujah. So in English we call it drifting away. நகர்ந்து செல்வது. Hallelujah. When you see a big ship, it travels by following the pilot's instruction, who is depending on the compass so that he may able to reach that particular shore. நம்ம கப்பலை பார்த்தோமா, அதனுடைய கேப்டன் என்ன பண்ணுவாரு, அந்த கம்பஸை வச்சு சேருகிற அந்த இலக்கை நோக்கி என்ன பண்ணுவாரு, அவர் பயணிப்பார். அந்த காம்பஸ்ல வருகிற அந்த டைரக்ஷன் அவர் அப்படியே ஃபாலோ பண்ணா கரெக்டா அந்த கரையை போய் சேரலாம். If we follow the direction that the compass gives, he will able to reach that shore definitely. Hallelujah. A little bit, 1 degree change. 1 degree change also, when you see 1 or 2 days after, altogether different shore. இந்த 1 சென்டிமீட்டர் தாங்க கொஞ்சம் மாறி போகுது என்று சொல்லி அவர்கள் விட்டுவிட்டால் அந்த பெரிய கப்பலானது முற்றிலுமாக திசை மாறி வேறு இடத்துக்கு பயணித்து செல்லிவிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அரே, இன்னைக்கு ஒரு நாள் பைபிள் படிக்கலாம் என்ன, இன்னைக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு போகலன்னா என்னப்பா, இன்னைக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணலாம் என்ன ஆகுது, ஒன்றும் இல்லை, இந்த கப்பல் திசை மாற தொடங்கி விட்டது. If we don't pray for one day, what is going to happen? If we don't read the Bible today, what is going to happen? If we don't go to church or be in the fellowship of the saints, what is going to happen? One thing will happen. Your lifeboat turn its course to different direction. Hallelujah. Hallelujah. அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து முற்றிலுமாக வேறு ஒரு இலக்கை நோக்கி பிரயாணிக்கும். The ship will start to drift away to altogether to a different direction, and you will reach altogether a different shore, which is not predestined for you. Hallelujah. The Bible says about Solomon, his heart was not loyal to God. அவனுடைய இருதயம் தேவனுக்கு உத்தமமாக இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த காலை வேளை நம்முடைய கண்களை மூடி நம்ம பார்ப்போம். ஆண்டவரே, என் இருதயம் ஆண்டவரே உமக்கு உத்தமமாக இருக்கிறதா? Lord, is my heart is loyal towards you. ஆண்டவரே, என்னுடைய இருதயம் உமக்கு உத்தமமாக இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். Backsliding comes when you start to ignore the first steps. அந்த பின்மாற்றமானது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில சரி செய்யவில்லை என்றால் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து வரப்போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து ஒரு கதாபாத்திரம் நம் வேதத்திலே பார்க்கிறோம். Judges 16:20. இந்த வசனத்தை மறக்கவே மறக்காதீங்க. நான் மறக்கல இந்த வசனத்தை. Remember the words. நியாயாதிபதிகள் 16:20. இதுல பார்க்கிறோம்,
ஒரு தேவனுடைய மனிதன் இருக்கிறான், தேவனுடைய பணிக்காக எடுக்கப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறான். Here we see a man who was selected by God, set apart by God to do the battles of the Lord. கர்த்தருடைய யுத்தம் செய்வதற்கு தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் பேர் என்ன தெரியுமா? சிம்சோன். அவர் சிம்சோன் பலசாலி. சிம்சோன் was a man of might with the help of the Holy Spirit. தேவனுடைய ஆவியின் பலத்தினால சத்துருக்களை, இஸ்ரவேலின் சத்துருக்களை ஜெயிக்கிற ஒரு மனிதன். அல்லேலூயா. He was a man with great strength with the help of the Holy Spirit of God. He was set apart by God even before his birth. தன்னுடைய தாயின் கர்ப்பத்திலே உருவாவதற்கு முன்பாகவே தேவனால பிரிக்கப்பட்டு தேவனுடைய நோக்கத்துக்கென்று அவன் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று பெற்றோருக்கு சொல்லப்படுகிறார்கள். ஆமென். Hallelujah. When the angel of God came to Manoah, he told that he should be a Nazarene for God all his life. He should not go near anything that is dead. He should not drink wine. He should not defile himself with anything that is unclean. அந்த தேவனுடைய தூதன் மனோவா அவங்க தகப்பன் கிட்ட சொல்றாரு, என்னன்னு சொல்றாரு? இவன் வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கு என்று நசரேயனாக இருக்க வேண்டும். இவன் திராட்சை ரசத்தை குடிக்க கூடாது, பிணத்துக்கார் மரித்து போனது பக்கத்தில் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது, தீட்டான ஒன்றையும் செய்யக்கூடாது. பட் வாட் எவர் காட் டோல்ட் him not to do, that only he did. ஹலோ, ஆண்டவர் எதை செய்யாத அப்படின்னு சொன்னாரோ என்ன பண்ணார்? அவரு அது எல்லாம் கரெக்டா செஞ்சார். அல்லேலூயா. நம்ம கூட என்ன பண்றோம்? தேவன் எதெல்லாம் செய்யாதுன்னு சொல்றோம், நம்ம என்ன பண்றோம்? அதை தான் கரெக்டா செய்யறோம். ஆமென். அல்லேலூயா. So he did whatever God told him not to do. He did exactly opposite. தேவன் எதை செய்யாதேன்னு சொன்னாரோ அதை தான் அவன் செய்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா. அவன் கடைசியாக என்ன பண்ணிட்டாரு? திலலா என்று சொல்லி அவனை மயக்குகிற ஒரு மங்கையின் இடத்துல வந்துட்டாரு. He came to a woman finally, to a woman called Delilah. Amen. Hallelujah. அவனை எப்படியாவது பிடித்து விட வேண்டும், எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று பிலிஸ்தியர்கள் என்ன பண்றாங்க? காத்திருக்கிறாங்க. அப்போ மடியில படுத்து சொல்றா, மடியில படுத்து அவ கேட்கிறா, உன்னுடைய பலன் எங்க இருக்குது? அவர் என்ன பண்றாரு? 2 வாட்டி ஏதோ ஒன்று சொல்றாரு. 3வது வாட்டி அந்த அம்மாவனுடைய நச்சரிப்பு தாங்காம உண்மையை சொல்லிடுறாரு. ஹலோ. She was asking, where is your strength lies, Samson? Where is your strength lies? He lied to her 2 times. He lied to her 2 times. He said, tie me with this, tie me with that, and you can. But when the enemies came, he broke all that and he was free. But the woman was constantly nagging that man, and the man finally told the truth. My strength is in my hair. என்னுடைய பலன் என்னுடைய தலைமுடியில் இருக்கிறது. என்னுடைய பலன் என் தலைமுடியில் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் அந்த திலையான் மடியில படுத்திருக்கும் பொழுது அவனுடைய தலை முயர் என்ன பண்ண சிரைக்கப்படுகிறது. He was in Delilah's lap and she shaved his hair. அந்த வசனம் சொல்லுகிறது, படிங்க பார்க்கலாம். 20வது வசனம். அப்பொழுது சிம்சோனே, பெலிஸ்தர் முன்னேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல் உதறி விட்டு வெளியே போவேன் என்றான். அவன் என்ன பண்ணாராம்? எப்பொழுதும் போல் நான் உதறி விட்டு போவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பொழுதும் போல நான் தப்பு பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா அவர் மன்னிச்சு மறுபடியும் என்ன பண்ணுவார்? ஏற்றுக்கொள்வார். As usual, when I commit a sin, when I fall, when I stumble, when I willfully commit, when I ask, pray to God, God will forgive me, and like before I will continue. Hello? Simpson thought, but Simpson did not know that the Lord left him. ஆனாங்க ஒரு பயங்கரமான ஒரு வசனம் இருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினதை அவன் அறியாமல் இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காலை வேளை நல்ல ஒரு காரியத்தை நமக்குள்ள மூச்சு இருக்குதோ இல்லையோ, தேவன் என்னோடு இருக்கிறார்னு நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. Whether let us check today in this morning time whether we have breath or the Lord is with me. கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா? அல்லேலூயா. அல்லேலூயா. Samson did not know that God left him.
தேவன் தன்னை விட்டு விலகினதை சிம்சோன் அறியாமல் இருந்தான். அல்லேலூயா. வழக்கம் போல முன்பு செய்தது போல அவன் செய்ய முயற்சித்த பொழுது அவன் என்ன பண்ணான்? கட்டப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. When you read more about this particular chapter, amen, he gave himself to tied. கட்டப்படும்படிக்கு அவனே தன்னை என்ன பண்றாங்க? ஒப்பு கொடுக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க அனுமதி இல்லாம பிசாசு உங்களை கட்டவே முடியாது. Without your permission, the enemy, the Satan cannot bind you. Amen. நீங்க அனுமதி கொடுக்காத வரைக்கும் பிசாசானவன் உங்களை கிட்ட வரவே முடியாதுங்க. நீங்க அனுமதி கொடுக்காவிட்டால் அவன் உங்களை கட்ட முடியாது. இந்த நாள்ல கட்டுக்குள் இருக்கிறேன் என்று சொன்னீர்களானால் அவன் கட்டுவதற்கு அனுமதி யாருங்க கொடுத்தாங்க? நம்ம தான் கொடுத்தோம். ஆமென். இயேசு நம்மை கட்டுகளில் இருந்து இயேசு நம்மை விடுவித்து விட்டார். ஆனால் மறுபடியும் அந்த கட்டுக்குள் போகும்படி கட்டுவதற்கு நான் என்ன பண்ண? நானே ஒப்பு கொடுத்து விட்டேன். அல்லேலூயா. I was in bondage, I was in chain, I was in yoke. Jesus came into my life and he broke the yoke, he broke the chains and set me free. But over a period of time, I gave myself to be bound by the devil again. அல்லேலூயா. இந்த காலை வேளை நம்ம கட்டப்பட்டிருக்கிறோமா, விடுதலையாகமா இருக்கிறோமா? நல்லா யோசித்து பார்க்கணும் இந்த காலை வேளை. அல்லேலூயா. அப்போ இந்த பாவத்தோடு கூட முன்ன போல எப்படியாவது நான் செஞ்சாலும் பரவாயில்ல, தேவனிடத்துல மன்னிப்பு கேட்பேன். அந்த ஃப்ரைடே கம்யூனிட்டி சர்வீஸ் வரும், ஓடி போய் நான் மன்னிப்பு கேட்டா கர்த்தர் என்னை மன்னித்து விடுவார். பழைய மாதிரி அதுக்கப்புறம் நான் ஓடுவேன். சிம்சோனை நினைத்துக் கொள்ளுங்கள். Many times I did this. I sinned. I asked God. He forgave me. He accepted me. Again I sin. Again and do. I'm going to do again. Hallelujah. There was no more again for Samson. Amen. There was no more again for Samson. சிம்சோனுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது சத்துருக்களோடு அவன் மரித்து போனான். Amen. Samson died with the enemies. Amen. But one thing we need to understand, God's purpose was fulfilled. Hallelujah. கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறினது. Hallelujah. Hallelujah. சிம்சோன் மரித்து போனாங்க. கர்த்தர் கொடுத்த வெற்றி பார்ப்பதற்கு கூட கண் இல்லை. God's purpose was fulfilled. God gave great victory, but Samson was not alive to see the victory that God has given. Nor did he have the eyes to see that. Amen. So இந்த காலை வேளை ஒருவேளை முன்ன எப்படி நான் செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் ஆண்டவர் என்னை சேர்த்து கொண்டாரோ அது போல நான் செய்ய போறேன்னு யோசித்திருப்பீர்களானால் நீங்கள் அந்த பின்னடைவை ஏற்கனவே அடைந்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். If you're thinking that like before, I'm going to do that again, I'm going to be there, I'm going to act on that, and before God is going to forgive me, God is going to accept me. Take care in this morning time. Hallelujah. Hallelujah. 2 சாமுவேல் 12:5 இங்கே சவுலை குறித்து பார்க்கிறோம். சவுல் அவ்வளவாக பின்னடைந்து போய்விட்டார். அவர் ஜெபிக்கிறாரு, கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டாரு. Samson was gone, Saul was gone back. He was backslidden from God and his relationship, that he is praying and God is not answering him. படிங்க 2 சாமுவேல் 12:5. ரெண்டு 1 சாமுவேல் படிங்க. படிங்க, தொடர்ந்து படிங்க சிஸ்டர். உங்கள் பிதாக்களுக்கும் செய்து வந்த எல்லா நீதியான கிரியைகளை குறித்தும் நான் கர்த்தருடைய சந்நிதியில் உங்களோட நியாயம் பேசும்படிக்கு நீங்கள் நில்லுங்கள்.
I'm sorry, I gave a wrong verse. Anyway, I'll just tell the background of that. சவுல் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாரு, இந்த சத்துருக்கள்லாம் வந்துட்டாங்க, நாங்க என்ன பண்ணணும்? ஆனா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாருங்க, பதில் கொடுக்க மாட்டேங்கிறார். Saul becomes so gone away from the Lord that Saul is praying to the Lord. Saul is inquiring the Lord, and God is not answering Saul. Amen. Amen. அவர் அவ்வளவாக பின்னடைந்து போய்விட்டார். இப்ப என்ன பண்றாரு, அடுத்து குறி சொல்ற ஒரு பொம்பளையை தேடுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. Saul became so estranged from God. He stopped inquiring God. Now he is searching for a soothsayer. Soothsayer means குறி சொல்றவங்க. Hallelujah. Sorry? 1 Samuel 28:6. Okay, படிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 28:6. சவுல் கர்த்தரை விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊரிமிலாவது தீர்க்கதரிசிகளாவது மறு உத்தரவு அருளப்படவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் அந்த வசனத்திலிருந்து? தேவனுக்கு முன்பாக சவுல் சீர்கெட்ட வாழ்க்கை வாழ்ந்தபடினால தேவனோடு கூட அந்த ஜெப ஐக்கியத்தில் அவனால் இருக்க முடியவில்லை. ஜெப ஐக்கியத்தில் தேவனோடு இருக்க முடியவில்லை. தேவன் பேசுவதையும் தேவன் சொல்லுவதையும் அவன் கேட்க கூடாமல் போயிற்று. ஆமென். We cannot please God, nor commune with God, nor hear from God when we start to live our life knowingly in rebellion against God. தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு இது பிரியமல்ல, இது தேவனுக்கு இது பிரியப்படுத்தாத காரியம் என்று அறிந்திருந்தும் துணிகரமாய் நாம் வாழ்வோமானால் தேவன் நான் ஜெபிக்கும் பொழுது பதில் கொடுப்பார் என்பதை எதிர்பார்க்க வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருன்னா போய் கேட்டிங்கன்னா என்னப்பா ஆச்சு, தெரியாம பண்ணிட்டேன் பிரதர். If you ask someone what happened, by mistake I did. தெரியாம யாரும் பண்றதில்ல. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமென். தெரிஞ்சு சில பேர் பண்றாங்க, பிளான் பண்ணி நிறைய பேர் பண்றாங்க. ஹலோ, nobody does just like that by mistake. Everybody does knowingly. Most of us do plan and do. Amen. Actually, we should give them PhD. Are you following? Appo, when we live a life willingly, knowing that it is a total rebellion against God, we cannot expect that God answer my prayer. இது தேவனுக்கு முரட்டாட்டம், இது தேவனுக்கு பிரியமில்லை என்பதை நன்றாக அறிந்திருந்தும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது என் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பார் என்பதை நாம் எதிர்பார்க்க கூடாது. அல்லேலூயா. He was so backslidden, he was so embittered, now he turned to a witchcraft. அவன் இவ்வளவு அந்த கர்த்தரால் தள்ளிவிட்டபடினால அவனுடைய இருதயமானது அவ்வளவு கடினப்பட்டு விட்டது. அவன் இப்ப என்ன பண்றான், குறி சொல்லுகிற அந்த ஸ்திரியை தேடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தொடர்ந்து அந்த சவுலுடைய காரியங்களை படிப்பீர்களானால் உங்களுக்கு புரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 10:26-27 வாசிக்கலாம். எபிரேயர் 10:26-27. Hebrews 10:26 and 27. அந்த முதலாவது அந்த 26வது வசனம் வரைக்கும் நம்ம பார்ப்போம் ஒரு வாட்டி. Let us see chapter 10 verse 26. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்னும் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களானால், இது ரெண்டே வசனம் போதும். ஆமென். Even after you come to the knowledge of the truth, if you deliberately sin, there is no longer remain a sacrifice for sin. சத்தியத்தை அறிந்த அறிவை அடைந்த பின்னும் மனப்பூர்வமாய் நாம் பாவம் செய்வோமானால் நம் பாவங்களை மன்னிப்பதற்கு வேறு பலி இல்லையே என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது, சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் அடைந்திருக்கிறோமா? Have you received the knowledge of the truth?
Jesus says that you shall know the truth and the truth shall set you free. இயேசு சொல்லுகிறார், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Everybody has the knowledge of good and evil, but we must have, or given by God, receive from God the knowledge of the truth. நல்லது கெட்டது அறிவு எல்லாருக்கும் பூமியில் இருக்குதுங்க. ஆனா சத்தியத்தை அறிகிற அறிவு தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. Adam thought that the knowledge of good and evil will make him like God. Knowledge of good and evil give eternal life. Hello? ஆதாம் யோசித்தான், நன்மை தீமை அறியத்தக்க அறிவு ஜீவனை கொடுக்கும், தேவனை போல மாற்றிவிடும். அது ஜீவனை கொடுக்கல, தேவனை போல மாற்றி விடல, அதை அவனை சாபத்திலே தள்ளினது. தேவனுடைய பிரசன்னத்தை இட்டு அவனை விளக்கினது. But Jesus, when he came, you shall know the truth and the truth shall set you free. ஆனால் இயேசு வரும்போது சொன்னார், நீங்கள் சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை யாரை விடுதலையாக்கும்? அதனால சொல்லுங்க பார்க்கலாம். Who will be set free? Those who are bound need truth. கட்டப்பட்டவர்களுக்கு தான் சத்தியம் வேணுங்க. அடிமைப்பட்டவர்களுக்கு சத்தியம் வேணும். நுகத்தை சுமந்து கொண்டவர்களுக்கு சத்தியம் வேணும். ஏன்னா அந்த சத்தியத்தின் அறிவு தான் அவங்களை என்ன பண்ணுங்க, விடுதலையாக்கும். ஆமென். Who need freedom? Those who are bound. In this morning time, let us ask ourselves, am I free or I am bound? இந்த காலை வேளை நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம், நான் கட்டப்பட்டிருக்கிறேன்னா சுயாதீனனாக இருக்கிறேனா? ஆமென். நான் கட்டப்பட்டிருக்கிறேனா விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேனாங்க? அப்போ சத்தியத்தை அறிகிற அறிவை நான் அடைந்த பின்பும் மனப்பூர்வமாய் நான் பாவம் செய்வேனானால் என் பாவங்களை மன்னிப்பதற்கு வேறு பலி இல்லையே. வேற என்ன இருக்கு? வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கோபாக்கினையும் பட்சிக்கும் அக்னியுமே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நல்ல அந்த வசனத்தை உத்து பாருங்க. மனப்பூர்வமாய் நாம் பாவம் செய்வோமானால், மனப்பூர்வமாய் நாம் பாவம் செய்வோமானால், if we sin deliberately, even after come to the knowledge of the truth, there is no longer remain a sacrifice for sins. சத்தியத்தை அறியறதுக்கு முன்னாடி பாவம் செய்திருக்கிறீங்க, கர்த்தர் அதெல்லாம் மன்னித்து விட்டார், மறந்து விட்டார், இனி நினையார். ஆனா சத்தியத்தை அறிந்த பின்பும் நாம் துணிகரமாய் பாவம் செய்வோமானால், அதுதான் சொல்றாரு அவர் வசனம், பலிகள் இல்ல, கோபாக்கினை இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டோமானால் வாழ்வது லகுவாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. What are the consequences of backsliding? இந்த பின்மாற்றமான வாழ்க்கை நாம் வாழும்பொழுது, இந்த பின்மாற்றம் நம்ம வாழ்க்கையில வரும்பொழுது, அது நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது? அது நல்லா யோசிக்கணும் இல்லையா? ஆமென். In your backslidden state, or you're going through a backslidden, you will get whatever you want. நீங்க அந்த பின்மாற்றமான வாழ்க்கையில போகும்போது எதெல்லாம் நீங்க வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஹலோ. But you will lose what all God has given you. அந்த பின்மாற்றமான வாழ்க்கையில எதெல்லாம் எனக்கு வேணும், அது தேவை என்று அடம்பிடித்து நீங்க கேட்கறீங்க, பின்னாடி போறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா தேவன் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்தார் அதெல்லாம் இழந்து போய்விடுவீர்கள். ஆமென். That is the black beauty of backslidden life. Hello. அந்த பின்மாற்றமான வாழ்க்கையினுடைய கருத்த ஒரு நிஜம் என்ன தெரியுமா? நீங்க கேட்கறது தேடுறது எது? பின்மாற்றமான வாழ்க்கைனா தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை. எல்லாம் தேடி ஓடுறீங்க, அதெல்லாம் கிடைக்கும். ஆனா தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து போவீர்கள். எல்லாவற்றையும் இழந்து போவீர்கள். And also the backslidden life will take you to a place of no return. ஆமென். இந்த பின்மாற்றமான வாழ்க்கையானது திரும்ப வர முடியாத இலக்குக்கு, வாழ்க்கைக்கு உங்களை கொண்டு செல்கிற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. By God's grace, many people who are backslidden, they came back, but many people did not come back.
கர்த்தருடைய கிருபையினாலே இப்படி பின்மாற்றமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் திரும்ப வந்துட்டாங்க. ஆனா அநேகம் பேர் திரும்பி வராத இடத்துக்கு போய்விட்டார்கள். ஆமென். ஜூடாஸ் did not turn back. Saul could not come back. Samson could not come back. Adam could never come back. சிம்சோனால திரும்ப வரவே முடியல, முடியாத இடத்துக்கு போயிட்டாரு. யூதாஸ் திரும்ப வர முடியாத நிலைமைக்கு போயிட்டாரு. சவுல் முடியாத நிலைமைக்கு போய்விட்டார். ஆதாம் திரும்ப வரவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. It will take us to a place and state where there is no return. அது அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நம்மை தள்ளிவிடும். நம்ம திரும்ப வரவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்களா? ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்களா பிரதர்? Do you watch status? Put status or watch status. When you watch the status only, you will understand the state of that person. அந்த ஸ்டேட்டஸை பார்க்கும்போதோ அந்த மனிதனுடைய நிலைமை நமக்கு நல்லா புரியும். மனநிலைமை. How empty he is. How much is seeking glory of man. How much pride he want to boast about. அந்த ஸ்டேட்டஸை பார்த்தாவே நமக்கு என்ன புரியும் அப்படின்னா, என்ன புரியுது? இவர் எவ்வளவாக பெருமை தேடுகிற மனிதனாக இருக்கிறார். இவர் எவ்வளவு உள்ள வாழ்க்கையில வெறுமையாக காலியாக இருக்கிறார். எப்படி தன்னைத்தானே பறைசாற்றிக் கொள்ளுகிற தன்மையுடையவராக இருக்கிறார் என்பது அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தாவே தெரிஞ்சிடும். சொல்லுங்க பார்க்கலாம். when you see the status, you will know the state of the person. ஹலோ, நீங்க அந்த ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னாவே அந்த மனிதருடைய நிலைமை அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. Our state before God, our status before God is very important. Then it is important before man. மனிதனுக்கு முன்பாக, சமுதாயத்துக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன், என் நிலைமை இருக்கிறேன், அதை பார்க்கிலும் தேவனுக்கு முன்பாக, தேவ ராஜ்யத்துக்கு முன்பாக நான் யாராக இருக்கிறேன் என்பதை நான் நிதானித்து அறிவது மிக முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இப்படி ஒரு கப்பு கொடுக்கும்போது, ஒரு சாப்பாடு அரிசி கொடுக்கும்போது ஒரு ஸ்டேட்டஸ். Jesus is telling you already received your reward. Amen. Jesus is telling அவனுடைய பலனை அவன் அடைந்தாயிற்று. நல்லதுதான் செய்யறாரு, ஆனா பரலோகத்தில் அவருடைய பலன் என்ன பண்ணாது, கிடைக்காது. ஆல்ரெடி அவர் வாங்கி விட்டார். ஆமென், அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. When you put your status, remember you attract evil powers towards you. அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுறீங்க இல்லையா? ஹலோ, புரிந்து கொள்ளுங்க. நீங்க அசுத்த ஆவிகளை உங்கள் பக்கமாக ஈர்க்கிறீர்கள். ஆமென். பொறாமை வன்கண்களை உங்கள் பக்கம் இழுக்கிறீர்கள். You are drawing, attracting evil powers, jealousy spirits towards you. Take care. Amen. Take care. Hallelujah. Hallelujah. So the status will show you how backslidden that person is. Amen. சில பேர் டார்க் போடுவாங்க. என்ன பார்த்துக்கிறீங்களா? என்னங்க, have you seen some people put blank? So go and ask that person, why did you put that? Amen. So we need to understand the consequences that follows backsliding. Amen. அது consequence. So what is the remedy for backsliding? இந்த பின்மாற்றத்திலிருந்து எப்படிங்க இப்ப வெளியே வர்றது? ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேரு? How many of you say that I want to know how to come out of the backslidden state? Amen. Hallelujah. Number one, realize that you are fallen. முதலாவது நம்ம என்ன பண்ணோம்? நாம உணரணும், நான் விழுந்து போயிட்டேங்க, தவறிட்டேங்க, தப்பு பண்ணிட்டேங்கன்ற அந்த உணர்வு எனக்கு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு? எத்தனை பேருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு? In how many of you the spirit of God dwells? சொல்லுங்க பார்க்கலாம்.
With how many of you the Holy Spirit of God is there? ரெண்டு சத்தியம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவியானவர் உங்களோடும் இருப்பார், உங்களுக்குள்ளவும் இருப்பார். ரெண்டு ஸ்டேஜ். The Holy Spirit of God was with David, but the Holy Spirit of God was inside Paul. Amen. தாவீதோடு கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார், ஆனால் பவுலுக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருப்பாரானால் அவர் செய்கிற முதலாவது ஊழியம் என்னங்க? When the Holy Spirit of God is within me, what is the first work that he does in me? பாவத்தை குறித்து உணர்த்துவார். என்னங்க பண்ணுவாரு? He will convict us of our sins. Amen. Amen. Not about other sins, about my sin. So ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கும் பொழுது மற்றவருடைய பாவத்தை குறித்து இல்லைங்க, என்னுடைய பாவத்தை, என் குறையை, நான் எவ்வளவாக தேவனை விட்டு பிரிந்திருக்கிறேன், எவ்வளவாக அவருடைய ஆவியை துக்கப்படுத்துகிறேன், எவ்வளவாக அவர் ஆவியை அவித்து போடுகிறேன் என்று சொல்லி அவர் எனக்கு உணர்த்துவார். The Holy Spirit of God will not come and tell me or convict me of other sins, but he will come and convict me of my sin. How much I have grieved God, how much I have transgressed, how much I have violated the known will of God. He will come and tell me. He will come and tell me. Hallelujah. Hallelujah. The first step to come back from backsliding is realizing, acknowledging before God, Lord, I have sinned against you. Amen. இந்த பின்மாற்றமான வாழ்க்கையிலிருந்து வருவதற்கு நான் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்னன்னா, முதலாவது நான் ஒத்துக்கொள்ளணும், நான் பாவம் செய்து விட்டேன், பரத்துக்கும் விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறேன் என்ற அந்த உணர்வு எனக்கு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. See, our God is a God of many chances. நம்முடைய தேவன் சந்தர்ப்பங்களை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. காட்டி கொடுத்தவங்களுக்கே ஆண்டவர் மறுபடியும் என்ன பண்றாரு? ஊழியத்தை கொடுக்கிறார். ஆமென். பீட்டர் denied Jesus Christ 3 times, but Jesus came and reinstated Peter for his calling. பேதுரு 3 முறை இயேசுவை மறுதலித்து விட்டார், ஆனாலும் தேவன் என்ன பண்றாரு? மறுபடியும் அவரை அந்த எதற்காக அழைத்தாரோ, தெரிந்து கொண்டாரோ, அந்த ஊழியத்துக்கு நேராக அவரை நடத்துகிறார். Hallelujah. Our God is a good God. Amen. Jesus is a good savior. Hallelujah. Hallelujah. நம்ம நல்லவங்க சொன்னா நம்ம உடனே சந்தோஷப்படுவோம். இயேசு நல்லவர்னா சத்தமே வர மாட்டேங்குது. Amen. He is good. Amen. Jesus is good always. அவர் எப்பொழுதுமே நல்லவராக இருக்கிறாருங்க. Hallelujah. இந்த காலை வேளை ஒருவேளை விழுந்து போயிருப்பீர்கள், ஆனால் பின்மாற்றமான வாழ்க்கை வாழ்வீர்களா, பின்மாற்றத்துக்குள்ளாக போயிருப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்றேன். God is calling you back home. Amen. ஒருவேளை நீங்க பின்மாற்றமான வாழ்க்கைக்கு போயிட்டீங்க, நான் முன்ன மாதிரி இல்லைங்க, முன்ன மாதிரி அந்த விசுவாசம்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிருக்கனால், தேவன் மறுபடியும் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. So first thing that what we have to do, realize, recognize and acknowledge that you have sinned and grieved the heart of God. So இந்த பின்மாற்றத்திலிருந்து மறுபடியும் எனக்கு அந்த உண்மையுள்ள வாழ்க்கைக்கு வரணும் என்று சொல்லவர்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன தெரியுமா? நான் தேவனுக்கு இருதயத்துக்கு விரோதமாக பாவம் செய்து அவர் துக்கப்படுத்தி விட்டேன் என்பதை நான் உணர்ந்து அவருடைய சமூகத்தில் வர வேண்டும். அவருடைய சமூகத்தில் வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 3ஆம் அதிகாரம் 22 வசனம் சொல்லுகிறது. எரேமியா 3:22 முதலாவது பாகம் பார்க்கலாம். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள். படிங்க, 2 பாட்டு இருக்குது, படிங்க. உன் சீர்கேடுகளை நான் குணமாக்குகிறேன். எரேமியா 3:22. எரேமியா 3:20. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குகிறேன் என்றார். சோ தேவன் சொல்றாரு, repent and turn to me. Faithless people, I will cure you
of backsliding. Hallelujah. Hallelujah. நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? மனம் திரும்ப வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அந்த சீர்கெட்ட நிலைமை, அந்த பின்மாற்றமான நிலைமையிலிருந்து நாம் திரும்பும் பொழுது தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை சீர்படுத்துவேன். ஆமென். When you turn, when you repent, God is able to heal us, restore us from our backsliding. Amen. Hallelujah. God is willing. Amen. God is willing to cure. தேவன் சுகப்படுத்த அவர் சித்தமாக இருக்கிறார். நான் தேவனிடத்தில் வருவதற்கு சித்தமாக இருக்கிறேனா? Am I willing to come to God that He might heal me, cure me? That's a question for all of us. Hallelujah. 38 வருடமாய் திமிர்வாதம் பிடித்த ஒரு மனிதன் அங்கு படுத்திருக்கிற அந்த குளத்துக்கிட்ட இயேசு அவங்ககிட்ட வந்து கேட்கிறாரு, நீ குணமடைய விரும்புகிறாயா? 38 long years the man was lying at the pool of Bethesda. Jesus come to that man and ask him, do you want to get well? Hello? Do you want to come out of your backslidden state? நீங்கள் அந்த பின்மாற்றமான வாழ்க்கையிலிருந்து திரும்ப வர ஆயத்தமாக இருக்கிறீங்களா? சித்தமாக இருக்கிறீங்களா? ஆசைப்படுறீங்களா? Hallelujah. More than doing the will of God, lying down in Delilah's lap was important for Samson. தேவனுடைய நோக்கத்தை, தீர்மானத்தை நிறைவேற்றுவதை பார்க்கிலும் தெலேலாவின் மடியிலே படுத்திருப்பது சிம்சோனுக்கு மேலான காரியமாக இருந்தது. What is the most important thing that you want to do in your life? Hallelujah. God is willing. Are you willing? தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். நீங்க சித்தமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. சித்தம் உண்டு சுத்தமாக. தேவன் சித்தமாக இருக்கிறார். நீங்கள் வந்தால் நீங்கள் சுகப்படுவீர்கள். அல்லேலூயா. இந்த காலை வேளை நம்முடைய அந்த பின்மாற்றம் வாழ்க்கை மாற்ற, சுகப்படுத்த, சீர்படுத்த தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது ரிட்டர்ன், மனம் திரும்பி வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ரிப்பெண்ட் என்றால் அது வார்த்தையில் அல்ல, அது ஒரு செயல்பாடாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், ஆண்டவரே நான் செய்தெல்லாம் மன்னித்து விடு. இல்லைங்க, வாழ்க்கையில மாற்றம் இருக்கணும், செயல்ல மாற்றம் இருக்கணும். ஆமென். repentance is not a word, it's an action. மனம் திரும்புதல் என்பது, மாறுவது என்பது ஒரு வார்த்தை அல்ல, அது செயல்பாட்டிலே நாம் காண்பிக்க வேண்டிய ஒரு காரியம். அல்லேலூயா. So repent means not being sorry for 1 day, 2 day, 1 week, 1 month and start doing it again. No. Amen. Repent means forever goodbye. Repentant means மனம் திரும்புதல் என்றால் ஒரு நாளைக்கு மனம் திரும்பிட்டு ஒரு வாரம் அது தாங்கும் இல்லையா? 2 வாரம் தாங்கும், 3 வாரம் தாங்கும். அதுக்கு அடுத்து திரும்ப அதையே செய்ய போறோம் பாருங்க, அது மனம் திரும்புதல் அல்ல. மனம் திரும்புதல் என்பது முற்றிலுமாக தீர்மானம் எடுத்து நான் திரும்ப மாட்டேன் என்று சொல்லி தேவனை நோக்கி செல்வது மனம் திரும்புதல். அல்லேலூயா. அல்லேலூயா. In order to repair your backsliding, act immediately in the areas where you have compromised, where the areas that you have opened doors, the areas that you have breached the commands of God. என்னுடைய சீர்கேட்டை, என்னுடைய பின்மாற்றத்தை சரி செய்வதற்கு நான் என்ன பண்ணணும்? முதலாவது தேவனிடத்தில் வரணும். 2வது எந்தெந்த இடத்துலலாம் நான் உலகத்துக்கு, பிசாசுக்கு, மாம்சத்துக்கு, மனிதனுக்கு கதவை திறந்து வைத்திருக்கிறனோ அந்த கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணணும். ஹலோ. எதுக்கெல்லாம் இது இருந்தா ஓகேப்பான்னு சொன்னோம், அந்த ஓகேவெல்லாம் என்ன பண்ண? கேன்சல் பண்ணணும். ஹலோ. Are you with me? There is no compromise in Christian life. Christian life is a consecrated, separated life. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது எல்லாத்தோடும் சம்பந்தம் கலந்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆமென். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? அல்லேலூயா.
We cannot act like the world. We cannot speak like the world. We cannot walk like the world. உலகத்தானை போல நம்ம பேச முடியாது, நடக்க முடியாது, வாழ முடியாது, வாழக்கூடாது. ஆமென். அது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பின்மாற்றத்திலிருந்து வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த ஒரு காரியம்னா, வேதம் சொல்லுகிறது, எங்க விழுந்தீங்க அந்த இடத்தை நினைச்சு பாருங்க. ரிமெம்பர் த பிளேஸ் வேர் யூ ஆர் ஃபாலன். ஆமென். ஹலோ, ஏதோ மெசேஜ் நான் தான் தானா பேசின்னு இருக்கணும். எங்க உங்க விழுதல் ஸ்டார்ட் ஆச்சுங்க, அந்த காரியத்தை நினைத்து அந்த இடத்தை சரி பண்ணுங்க ஃபர்ஸ்ட். Where the fall began, where your backsliding began, remember, go to that place, go to that person, go to that time and start to rectify it. Amen. Remember where you have fallen. Finally, the price that we are or anyone pay for his backsliding will be very expensive. பின்மாற்றமான வாழ்க்கை, திரும்ப போன வாழ்க்கை, அந்த வாழ்க்கை வாழும் பொழுது அதுக்கு நான் கொடுக்கிற விலை கிரயமானது அதிகமுள்ளதாக இருக்குங்க, அதிகமுள்ளதாக இருக்கும். Hallelujah. For their backslidden life, many people lost their anointing. Many people lost their giftings. Many people lost their calling. Many people lost their place in the kingdom of God. அந்த பின்மாற்றமான வாழ்க்கைக்கு அவங்க போகிறபடினால, சிலர் போகிறபடினால அவங்க அந்த போகிற அந்த காரியத்துக்கான விலைக்கிரயமானது அதிக விலையேற பெற்றதாக இருக்கிறது. சிலர் அபிஷேகத்தை இழந்து விட்டு இருக்கிறார்கள், சிலர் அழைப்பை இழந்து விட்டு இருக்கிறார்கள், சிலர் தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்க இருக்கிற பங்கை தொலைத்து விட்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த தொலைந்து போன நிலைமையில நாம் தப்பித்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? Be honest before God and man. மனிதனுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் யோக்கியமானதை நாடுங்கள். அல்லேலூயா. மனிதனுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் யோக்கியமானதை நாடுங்கள். வேதம் சொல்லுகிறது. Have people accountable whom you can be accountable about your life. உங்கள் வாழ்க்கை குறித்து கணக்கு விசாரிக்கிறவர்களை உங்களுடைய நண்பர்களாக நீங்க வைத்துக் கொள்ளுங்க. ஆமென். அல்லேலூயா. Is there anyone in your life who asks you, did you read your Bible? Did you pray? What was the message that you heard? Did God speaks to you? Is there anybody like that in your life? உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியங்களை குறித்து கணக்கு ஒப்புவிக்கிறவர்கள் யாராவது இருக்கிறாங்களாங்க? உங்களை பார்த்து, நீ வேதம் படிச்சியா, ஜெபம் பண்ணியா, சபைக்கு போனியா, என்ன செய்தி கேட்ட, தேவன் உன்னோடு எதனா பேசினாரா அப்படின்னு கேட்கறதுக்கு உங்க வாழ்க்கையில ஆள் இருக்காங்க? ஏங்க இருக்கு, இல்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடுத்து கடினமான ஜனங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ் ஜனங்க. ஆமா, ரொம்ப கடினமானவங்க. Is there anyone you have accountable for your life, over your life? If you walk with the wise, you will become wise. ஞானவான்களோட நீங்க நடந்தீங்கன்னா நீங்களும் ஞானவான்களாக மாறுவீங்க. If you walk with the godly, you will also become godly. தேவனோடு நடக்கிறவர்களோடு நீங்க நடந்தீங்கன்னா நீங்க தேவ பக்தி உள்ளவர்களாக நீங்க மாறுவீங்க. அல்லேலூயா. நீங்க உலகத்தாரம் கூட நடந்தீங்கன்னா உலகத்தாரம் போல என்ன பண்ணுவீங்க? மாறி விடுவீர்கள். Have people over your life who can check about your spiritual life. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து நலம் விசாரிக்கிற நபர்களை கொண்டவர்களாக இருங்கள். அல்லேலூயா. அது யாராக இருக்கலாம்? அது உங்க நல்ல பிரதரா இருக்கலாம், நல்ல சிஸ்டரா இருக்கலாம், நல்ல எல்டரா இருக்கலாம். Have someone in your life. Amen. It will save you from lot of mistakes. அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில கணக்கு ஒப்புவிக்கும்படி ஆட்கள் இருப்பார்களானால் அநேக தவறுகள் செய்யாதபடிக்கு அது என்னை காப்பாற்றும். அது என்னை காப்பாற்றும். அல்லேலூயா.
அல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த வேதம் சொல்லுகிறபடி நாம் கர்த்தரிடத்தில் திரும்புவோம். அவர் நம்மை குணப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? Shall we all rise up in this morning time? அல்லேலூயா. நிச்சயமாக தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். I believe the Lord has enlightened our hearts regarding many areas in our lives. நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த காரியங்களை சுட்டி காண்பித்திருக்கிறார் என்று நான் ஆணித்தரமாக விசுவாசிக்கிறேன். பின்மாற்றம், பேக் ஸ்லைடிங். எல்லாரும் இந்த காலை வேளை ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. இந்த காலை வேளை இயேசப்பா நம்மளை பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறார், நீ குணமடைய விரும்புகிறாயா? Jesus is asking us in this morning time, do you want to get well? Do you want to get well? Hallelujah. அதுக்கு பதில் நீங்க தான். அந்த திமிர்வாதம் பிடித்தவன் என்னன்னோ சொல்றான். தூதர்கள் வராங்க, கலக்குறாங்க, என்னால இறங்க முடியல, எனக்கு முன்னாடி எல்லாம் இறங்கிறாங்க. அதெல்லாம் ஏசப்பா கேட்கல. அவனை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறார், நீ சுகமடைய விரும்புகிறாயா? For our backsliding, we also, like that paralytic man, give many reasons. I fallen because of this I fallen. No. Jesus is asking only one question. Do you want to get well? Do you want to get well? சகோதரனே, சகோதரி, அந்த காலை வேளை ஒருவேளை நீங்க அந்த நல்லா முன்னாடி விசுவாசியா இருந்தீங்க, உத்தமமா இருந்தீங்க, உண்மையா இருந்தீங்க ஆண்டவருக்கு, ஒருவேளை பின்மாற்றமா போயிட்டு இருப்பீங்க. ஆனால் அவரிடத்தில் திரும்புங்க இந்த காலை வேளையில. My brother, my sister, once upon a time you are very passionate for Christ. You loved the Lord very much. You are very faithful. But over a period of time, you went into backsliding away from the Lord. Today is the day of your restoration. நீங்க அந்த பின்மாற்ற நிலைமையில இந்த நாள்ல சபைக்கு வந்திருப்பீங்கன்னா தயவு செய்து அப்படியே போயிடாதீங்க. என் சகோதரனே, என் சகோதரியே, உன்னை குணப்படுத்த அவர் சித்தமாக இருக்கிறார். உன்னை சீர்படுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். My brother, my sister, if you come into this church in this morning time living a backslidden life, if you recognize and realize and analyze where you stand, if you turn, He's willing to restore you. He's willing to heal you today. I ask you, don't go the way you came in, even after hearing the message. You have been predestined for growth and fruitfulness in Christ and for Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்கென்று வளருவதற்கும், கிறிஸ்துவுக்கென்று அவருடைய மகிமைக்காக கனி கொடுப்பதற்கும் முன்குறிக்கப்பட்டிருக்கிறீங்க. Remember your first love. The first time you fell in love with Jesus, remember. நீங்க ஆதி அன்பை நினைச்சு பாருங்க. முதலாவது அவர் எப்படி உங்க வாழ்க்கையில வந்தாரு, எப்படி அவரை நேசித்தீர்கள். Remember that first love, my brother, my sister. Remember the first time you fell in love with Him. He spoke to you, He embraced you. அவர் உங்களை நேசித்து, உங்களை அரவணைத்து, உங்களை முத்தமிட்ட அந்த நேரத்தை நினைத்து பாருங்கள் சகோதரனே, சகோதரியே. Remember also in this morning time where you have fallen, when you have fallen, how you have fallen. Remember. எங்க விழுந்து போனீங்க, எப்படி விழுந்து போனீங்க, எதற்காக விழுந்து போனீங்க, அதையும் கொஞ்சம் நினைங்க இந்த காலை வேளை. What is your state in this morning time? How you were with the first love, how you are now. Remember.
remember. எங்க இருந்தீங்க? உங்க ஆதி அன்போடு கூட கிறிஸ்துவோடு எப்படி இருந்தீங்க? இப்ப எப்படி இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோசித்து பாருங்க. நம்ம பாடணும் இன்னைக்கு, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு பண்ணிருக்கார் வசனத்துல. நீ மனம் திரும்பினா நான் குணப்படுத்துவேன், சீர்படுத்துவேன் சொல்றாரு. We sang in this morning time, the Lord who promised is faithful. He is able to restore if we turn, repent and come to Him. My brother, my sister, it is your personal commitment to the Lord. சில பேரை வெளியே பார்த்தா சொல்ல முடியாது, அவங்க பின்மாற்றமான வாழ்க்கை ஒழுங்கா இருக்கிற போலே இருப்பாங்க. ஆனா உள்ள மனசளவுல பின்மாற்றம். When you look at some people, we cannot say that they are backslidden, they are regular to church, they're looking very neat and nice, but inside their faith life, they're drawn back, way back. Don't go out of this place with the same nature, my brother, my sister. Jesus is able to change your state today. உங்களுடைய நிலைமை மாற்ற இயேசுவினால இன்னைக்கு இப்ப முடியும். இப்ப முடியும். All that you need to do is call upon His name. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதாங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்கும் ஐயா. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் ஆண்டவரே இந்த மனம், இந்த பின்மாற்றத்திலிருந்து என்னை சீர்படுத்தும் ஐயா. All that you need to do is call upon the name of the Lord Jesus. Lord, if it is your will, heal me, Lord. Restore me, Lord. That is all that you need to do, my brother, my sister. Hallelujah. அவர் நல்லவருங்க, நல்லவர். ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஆண்டவரே நான் ரொம்ப அழுக்காயிட்டு இருக்கேனே, அவர்கிட்ட வாங்க. நம்மை பரிசுத்தப்படுத்த அவரால் மாத்திரமே முடியும். Lord, I become so unclean, I defile myself so much. Come to Him. Only He can make us white as snow. Only He can make us white as snow, my brother, my sister. Let this day, this service be a time and service of life changing, life renewing, life restoring by the Lord. இந்த நாளுடைய ஆராதனை, இந்த நாள் கர்த்தர் நம்மை சீர்படுத்துகிற நாளாக, நம்மை மறுபடியுமாக கட்டுகிற நாளாக, விழுந்து போன இடத்திலிருந்து மறுபடியுமாக நம்மை உயர்த்துகிற அந்த நாளாக இந்த நாள் இருக்கட்டுங்க. Hallelujah. He is able to change our state, my brother, my sister. Whatever state we are, He is able to change when we trust Jesus and come to Him. நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அந்த நிலைமையை மாற்றி நம்முடைய ஸ்தானத்தை மாற்றுவதற்கு இயேசுவினால் மாத்திரம்தான் முடியுங்க. Hallelujah. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளை எங்களை உங்கள் சமூகத்தில் தாழ்த்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் சமூகத்துக்கு விரோதமாகவும் நாங்கள் பாவம் செய்து பின்மாற்றம் அடைந்திருக்கிறோம். அப்பா, இந்த நாள்ல ஆண்டவரே எங்களுடைய குற்றங்களை அறிந்திருக்கிறோம். அப்பா, எங்களை குணப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. Lord, in this morning time, Lord, we come before you. We confess that we are backslidden. We have gone away from you, Lord. We realize we made you sad. We grieved your heart. Lord, we are turning to you today. Would you please heal us? Would you please restore us today for the glory of your name?
We give you all the praise. We give you all the honor. In Christ Jesus' wonderful name we pray. Amen. Amen. May the love of God the Father and the grace of our Lord Jesus Christ and the fellowship and the power of the Holy Spirit of God be with each and every one of us. Amen. Amen. Hallelujah. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர்கிட்ட வந்துருங்க. Turn to the Lord.